இறுதி பிரகடனத்தை படித்து பாருங்கள். இது இறுதி பிரகடனம் அல்ல. அவர்கள் எப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கி காட்டினார்கள் என்பதுதான். வட்டி இன்றோடு தடை செய்யப்படுகிறது, வட்டியை ஒழிக்க வேண்டும் என்றார்கள், ஒழித்து காட்டினார்கள். பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பதை எதிர்த்தார்கள், அதை நிறுத்தி காட்டினார்கள். மதுவை ஹராம் என்று சொன்னார்கள், மதுவில்லாத சமுதாயத்தை உருவாக்கி காட்டினார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்கள். அதே போல சில முன்மாதிரிகள் ஒரு நாட்டவருக்கு முன்மாதிரியாக இருப்பார், அந்த நாட்டுக்கு அந்த சூழ்நிலைக்கு முன்மாதிரியாக இருப்பார்கள், அந்த காலத்திற்கு முன்மாதிரியா இருப்பார். அந்த வருஷத்துக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அப்டேட் ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் இல்லை. ஆனால் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எல்லா காலத்திற்கும் முன்மாதிரி தான். அவர்கள் தான் ஒரு 50 வருஷத்துக்கு யார் முன்மாதிரி முன்னாடி, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 1500 வருஷங்களாக அவர்களுடைய வாழ்வு என்று நபி என்று அறியப்பட்டதோ அன்றிலிருந்து இந்த உலகம் முடியக்கூடிய வரைக்குமாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அவர்கள் தான் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள், இருக்கின்றார்கள். எல்லா நாட்டவருக்கும்.